ஜெயிலர் 2 படத்தில் சந்தானம் நடிப்பதா பல மாதங்களுக்கு முன்பே தகவல்கள் வர தற்போது அந்த தகவல் கிட்டத்தட்ட உறுதியாயிருக்கு. ஜெயிலர் 2 படத்தில் சந்தானம் நடிக்க போகும் கதாபாத்திரம் குறித்து தற்போது தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது ரஜினிகாந்த் தற்சமயம் நெல்சனின் இயக்கத்தில் உருவாகும் ஜெயிலர் 2 திரைப்படத்தில் தான் நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு கோவாவில் நடைபெற்றிருக்கு. அதற்காக நேற்று ரஜினி கோவாவிற்கு புறப்பட்டு சென்றிருக்காரு. அநேகமாக அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை ஜெயிலர் 2 திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுது. இந்நிலையில் ஜெயிலர் 2 திரைப்படத்தில் ரஜினியோடு இணைந்து சந்தானம் நடிப்பதாக ஒரு சில மாதங்களுக்கு முன்பே தகவல் வந்தது. ஆனால் அதன் பிறகு சந்தானம் ஜெயிலர் 2 படத்தில் நடிப்பதை பற்றி எந்த ஒரு செய்தியும் இல்லை. தற்போது மீண்டும் சந்தானம் ஜெயிலர் 2 திரைப்படத்தில் ரஜினியோடு இணைந்து நடிப்பதாக தகவல்கள் தீயாக பரவுது. கோவாவில் நடைபெறவிருக்கும் படப்பிடிப்பில் தான் சந்தானம் இணைய இருக்காராம். ரஜினி சந்தானம் சம்பந்தப்பட்ட காட்சிகள் அங்கு படமாக்கப்பட இருப்பதாக தகவல்கள் கிடைச்சிருக்கு. ஜெயிலர் 2 படத்தில் சந்தானத்திற்கு கலகலப்பான ஒரு கதாபாத்திரத்தை தான் நெல்சன் கொடுத்திருப்பதாக தெரியுது. டார்க் காமெடி ஜானரில் சந்தானம் அவ்வளவா நடித்ததில்லை என்பதனால இந்த படத்தில் சந்தானத்தின் கதாபாத்திரம் ரசிகர்களுக்கு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது. அதே சமயத்தில் மிகவும் முக்கியமான ரோல்லையும் சந்தானம் இந்த படத்தில் நடிக்க இருக்காராம். அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோல் காரணமாக தான் சந்தானம் இந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டதாக தெரியுது. மேலும் ஜெயிலர் 2 படத்தில் சந்தானம் செம ஸ்டைலிஷாக இருப்பார் என்றும் தகவல் கிடைச்சிருக்கு. இந்த தகவல் எந்தளவுக்கு உண்மை என்பது தெரியலை. ஆனாலும் பரவலாக சந்தானம் ஜெயிலர் 2 படத்தில் நடிப்பதாக சொல்லப்படுது. கடந்த 10 வருடங்களாக ஹீரோவாகவே மட்டும்தான் நடிச்சிட்டு வராரு சந்தானம். சமீபத்தில் சிம்பு ராம்குமார் பாலகிருஷ்ணன் கூட்டணியில் தயாராக இருந்த படத்தில் சிம்புவோடு இணைந்து நடிக்க கமிட் ஆனார். அதைத் தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்திலையும் சந்தானம் நடிக்க இருப்பதால் தகவல்கள் வர ஹீரோவாக மட்டுமே நடிப்பேன் என்ற முடிவை சந்தானம் தளர்த்தி இருப்பதாக சொல்லப்படுது. ஆனால் இது குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் இல்லை. ஒருவேளை ஜெயிலர் 2 திரைப்படத்தில் சந்தானம் நடிப்பது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது ரசிகர்களுக்கு மிக பெரும் ட்ரீட்டாக அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. இதற்கு முன்பு ரஜினியும் சந்தானமும் எந்திரன், லிங்கா என 2 படங்களில் இணைந்து நடிச்சிருந்தாங்க. தற்போது 3வது முறையாக ஜெயிலர் 2 படத்தின் மூலம் ரஜினியோட சந்தானம் இணைந்து நடிப்பதாக சொல்லப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஜினியோட சந்தானம் நடிப்பது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்றும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.